Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB recipes. இன்னைக்கு ARB கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சில ஊர்களில் டொமேட்டோ ஜாம் என்று சொல்லக்கூடிய தக்காளி இனிப்பு பச்சடி. ரொம்பவே சுவையான இந்த டொமேட்டோ ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2 மீடியம் சைஸ் தக்காளியை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீரில் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்கின்னெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ண வேண்டாம், அப்படியே வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா வெந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்கின்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ண வேணாம், லைட்டாக மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குழையெல்லாம் மேஷ் பண்ண வேண்டாம், லைட்டாக மேஷ் பண்ணால் போதும். அடுத்து ஒரு சாஸ்பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் ஒரு 10-12 போல் முந்திரி பருப்பு நல்லா ஸ்லைஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் கிஸ்மிஸ் அதாவது ரேசின்ஸும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மிதமான தீயிலேயே இந்த முந்திரி எல்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம். நான் முன்பே சொன்னது போல் தக்காளியை ரொம்ப குழையெல்லாம் மேஷ் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு லைட்டாக மேஷ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இனிப்புக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் கலந்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. சுகர் கரைய நல்லா இழகி வரும். இப்போ நம்ம அடுப்பை மிதமான சூடில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிதமான தீயில வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. அடிக்கடி கிளறியும் விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பியூரியை வற்றி நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு வரணும். அப்போ தான் இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக ரீச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் மிதமான தீயில வச்சுக்கிட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பொதுவாகவே நம்ம இஸ்லாமியர்கள் இல்லங்களில் பிரியாணி இல்லை கீரை செய்யும் பொழுது இந்த தக்காளி இனிப்பு பச்சடி கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இந்த கொம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதனால் அடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ பிரியாணியோ இல்லை கீ ரைஸோ செய்கிறதா இருந்தால் இந்த தக்காளி இனிப்பு பச்சடியும் சேர்த்து செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நீங்கள் அசத்தலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே தக்காளி பூரி நல்லா வற்றி அழகாக ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு வந்துருச்சு. இது பார்க்கறதுக்கு ஜாம் போல் இருக்கு இல்லையா? அதனால தான் சில ஊர்களில் இதை டொமேட்டோ ஜாம் கூட சொல்லுவாங்க. இந்த பதம் ரீச் ஆனதும் மூடி போடாமல் அடுப்பை சிம்மிலே வச்சு இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய தக்காளி இனிப்பு பச்சடி இப்போ அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நீங்கள் இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி இனிப்பு பச்சடி உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் அடுத்து எப்போ பிரியாணியோ இல்லை கீ ரைஸோ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த இனிப்பு பச்சடியை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த கோம்போ வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட புது அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.